ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சேமியா வச்சு ஒரு அடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கப் சேமியாவை எடுத்து வச்சுருக்கேன். இது வறுத்த சேமியா. கொதிக்கிற தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலந்து விட்டுட்டு 1-3 நிமிஷம் வரைக்கும் இந்த சேமியாவை ஊற வச்சிடுறேன். இப்போ இந்த ஊறின சேமியாவை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். இந்த சுடு தண்ணியிலே ஊறும் போதே நல்லா வெந்து வந்துடும் நம்மளுடைய சேமியா. இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறேன். 2 பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். பொடிசாக கட் பண்ண இஞ்சி ஆட் பண்ணிக்கிறேன். சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகுத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் ரவை ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 கப் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன். பொடிசாக கட் பண்ண கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். பொடிசாக கட் பண்ண கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ரொம்ப தண்ணி வேண்டாம், கொஞ்சம் கெட்டி பதமாக கிளறி விட்டுக்கோங்க. அப்போ தான் அடை ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு தோசைக்கல்லை காய வச்சுட்டு அதில் மாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொறுமையாக தட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் திக்காக பண்ணிக்கோங்க, ரொம்ப மெலிசாக வேண்டாம். அப்போ தான் அடை வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ தட்டு போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிடுறேன். இப்போது நம்மளுடைய சேமியா அடை தயாராகிருச்சு. சூப்பராக இருக்கும். எப்பயும் நம்ம இட்லி, தோசை, பூரி, பொங்கல் இப்படியே செஞ்சு சாப்பிட்டுட்ருக்கோம் இல்லைங்களா? இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வேறு ஏதாவது சேமியாவில் உங்களுக்கு எதாவது தெரிஞ்சதுன்னா சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.